ஊரக வளர்ச்சித் துறையில் தொடரும் டெண்டர் குழப்பங்களால் வளர்ச்சிப் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும் புசி ஆனந்த் துறைகளில் டெண்டர் விடுவதில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை கிராமத்தில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிக்காக 16,83,000 ரூபாய் மதிப்பிலான டெண்டர் கடந்த மே 20ஆம் தேதி கோரப்பட்டது. மாலை 3 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மாலை 4 மணிக்கு டெண்டர் திறக்கப்பட்டு பணி ஆணை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து டெண்டர் ரத்து செய்யப்பட்டு 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தன்கோடு ஊராட்சியில் கழிப்பறை கட்டுவதற்கான டெண்டரில் ஏற்கனவே ஒப்பந்ததாரரை முடிவு செய்த பின் பெயருக்கு டெண்டர் விடப்படுவதாக புகார் எழுந்ததால் 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் இருக்கன்துறை ஊராட்சியில் சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் மற்றும் மேம்படுத்த 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டெண்டரை குறிப்பிட்ட சில நபர்களுக்கு ஒதுக்க விதிமுறைகள் மீறப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. டெண்டர் வழிமுறைகளில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும். அனைத்து வகையான டெண்டர்களுக்கும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஊரக வளர்ச்சித் துறையில் தொடரும் டெண்டர் குழப்பங்களால் வளர்ச்சிப் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும் புசி ஆனந்த் துறைகளில் டெண்டர் விடுவதில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை கிராமத்தில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிக்காக 16,83,000 ரூபாய் மதிப்பிலான டெண்டர் கடந்த மே 20ஆம் தேதி கோரப்பட்டது. மாலை 3 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மாலை 4 மணிக்கு டெண்டர் திறக்கப்பட்டு பணி ஆணை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து டெண்டர் ரத்து செய்யப்பட்டு 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தன்கோடு ஊராட்சியில் கழிப்பறை கட்டுவதற்கான டெண்டரில் ஏற்கனவே ஒப்பந்ததாரரை முடிவு செய்த பின் பெயருக்கு டெண்டர் விடப்படுவதாக புகார் எழுந்ததால் 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் இருக்கன்துறை ஊராட்சியில் சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் மற்றும் மேம்படுத்த 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டெண்டரை குறிப்பிட்ட சில நபர்களுக்கு ஒதுக்க விதிமுறைகள் மீறப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. டெண்டர் வழிமுறைகளில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும். அனைத்து வகையான டெண்டர்களுக்கும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.